ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். அபி இங்கே பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ராகவ் வெளியிலேருந்து வராங்க. வந்த கையோட அபி கிளம்பு அப்படிங்கிறாங்க. எங்கேங்க, வா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற முரளி பார்க்குறான். என்னது, எங்கே போகிறேங்கிறான், ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கல. அபி வரியா இல்லையே அப்படிங்கிற. என்னங்க நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. டக்குன்னு ஒரு 2-3 நாளைக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எங்கே பாட்டி கேட்குறாங்க. எங்கேப்பா அப்படிங்கல. பாட்டி அது சஸ்பென்ஸ் பாட்டி, நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கல. அட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளம்பு அப்படிங்கிறாங்க. எங்கே பாஸ், எங்கே போகிறோம், இருமா நான் வர்ற வழியில் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லிக்கங்கன்ட்டு, அக்கா நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கேப்பா, ஒரு பிஸ்னஸ் விஷயமா போகிறேன், அதுக்கு அபி கொஞ்சம் துணைக்கிறது தான் நல்லது. பிஸ்னஸ் விஷயமாவா, எங்கே அப்படிங்கிறாங்களா. இங்கே சொல்லியிருக்கிறாங்க பெங்களூர் தான்ட்டு, ஆனால் அங்கேயான்னு சொல்லிட்டு நான் ஒரு 1/2 மணி நேரத்தில் சொல்கிறேன்ட்டு இருக்காங்க. நாங்கள் அதுக்குள்ளே ரெடியாகி ஆஃபீஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பெங்களூர் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க, பத்திரம் அப்படிங்கிறாங்க. சரிங்கக்கா அப்படிங்கிற முரளி. ஆஹா, இப்படி அத்தை என்னத்தை இது ரெண்டும் ஒன்றா கிளம்புதுங்க. பெங்களூருக்கு போகிறாங்களா, ஆஃபீஸ் விஷயமா, என்ன விஷயமா இருக்கும், ஒன்றும் சொல்லாமல் திடீர்னு கிளம்புறானே அப்படிங்கிற. சரி லாவணியா கால் பண்ணி அவங்களுக்கு எப்படியா தடுத்துற சொல்லுங்கள், போக விடாமல் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னால், கவலைப்படாதீங்க அத்தை, ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு லாவணியா சொல்லுது. ஆனால் இதுகளே இவ்வளோ யோசிச்சா ராகவ் யோசிக்க மாட்டாரா என்ன. ஆனால் ஆஃபீஸுக்கும் போகல, பெங்களூருக்கும் போகல. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அபியை தூக்கி அள்ளி போட்டுக்கிட்டு அப்படியே வண்டியை விட்டுறாங்க நேராக. எங்கே பாஸ் அப்படிங்கிறாங்களா. வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க. என்ன இருட்டாகுது, நீங்கள் எங்கே போகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தூக்கமாக வருது ராகவ் அப்படிங்கிற. தூங்கி கிடத்தாங்க, நான் அதுக்கப்புறம் உன்னை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணுறாங்க, அபியும் அப்படியே தூங்கி போகிறாங்க. அப்படியே பார்க்குறாரு, வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க. நான் நார்மலாக ஓட்டிட்டு போகிறாங்க. போயிட்டு கரெக்டாக போய் இறங்குறாங்க. பார்த்தா கோயம்புத்தூர். என்ன இது அப்படின்னு எழுப்பி விடுறாரு. எந்திரி அபி ஓய் அப்படின்ட்டு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சா நான் அவங்களோட வீடு. என்னது எங்கள் வீடு அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம வீடு தான் அப்படிங்கிறாங்களா. ஓ சாரி நம்ம வீடு அப்படிங்கிறாங்க. என் பொன்வண்டுக்கு உரிமையானவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்களா. இல்லை நீ சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னேன் ஞாபகம் இல்லையா, நான் அந்த இடத்துல கூட்டிக் கொண்டே வச்சு சொல்கிறேன், வா நம்ம முதல் வீட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கொஞ்சம் ஒட்டடைகள்லாம் இருக்கா, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு விடிஞ்சிருது. காலையில் பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போடுறாங்க. இப்போ தாத்தாவும் பாட்டியும் பார்க்குறாங்க. பொன்வண்டு எப்போ வந்த அப்படிங்கல. நாங்கள் ராத்திரி தான் வந்தோம், இப்போ தான் வந்தோம், காலையில் தான் ராத்திரி கிளம்பி அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லவே இல்லை, எனக்கே தெரியாது, என் புருஷன் இன்னைக்கு தான் இப்போ தான் கொண்டாந்து இறக்கணும், கண்ணை முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. எப்படியோ நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்க பாட்டி, சரிங்க தாத்தா, எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம். அன்னைக்கு மட்டும் நீங்கள் எங்களுக்கு இடம் கொடுக்கலன்னா இந்நேரம் ஆகாசனும் ஒன்று சேர்ந்துருக்க மாட்டாங்க, நானும் என் செல்லமும் ஒன்று சேர்ந்துருக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஓ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா, சூப்பர் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுறாங்க. சரி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி நாங்கள் கடையில் போய் சாப்பிட்டுக்கிறோம். என்னது தாத்தா பாட்டி இருக்குல்ல, கடையில் போகிறீங்களா, வாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கொண்டே உட்கார வைக்கிறாங்க. இவங்க பொன்வண்டு அவர் தாத்தாவும் பாட்டியும் உள்ளுக்குள்ளே போய் சாப்பாடு சமைச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, எப்படி பற்றியா புருஷன் பொண்டாட்டியும் இவரை அழகாக கொஞ்சிக்கிட்டுன்னு பேசிக்கிட்டு சமைக்கிறாங்களா. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. எப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போகிறாங்க. இரு என்ன சாப்பிட போகிறீங்க அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் கேட்குறாங்க. என்ன அப்புறம் சாப்பிட தானே நீங்கள் சாப்பாடு வச்சிங்க அப்படிங்கிறாங்க. ராகு நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் வச்சோம் இல்லைங்கள, ஆனால் நீ பாட்டுக்கு சாப்பிட்ற, இதுக்கு பேர் அர்த்தம் இல்லைப்பா, லவ் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி, நீ அவனுக்கு விட்டு நீ அவளுக்கு விட்டு அப்படிங்கிறாங்களா. பாட்டி அதுதான்டா லவ்வர்ஸுக்குள்ள பரிமாற்றமே, அன்பு காதலுங்கிறது. அப்படியே ஊட்டையில் கண்ணில் காதல் வழியணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே உங்களால் ஒன்றும் சொல்ல முடியலையா. அதுக்கப்புறம் இல்லை பாட்டி எனக்கு வெக்கமாக இருக்குது, சரி நாங்கள் வேணா அங்கே தெரிஞ்சு போயிடறோம் அப்படின்னு 2 பேரும் போகிறாங்களா. ஐயோ பாட்டி வேணாம் இது நாங்களே கிளம்பியிருக்கணும், நாங்கள் எதுக்குப்பா குறுக்கால, வேணாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்படியே 2 பேரும் பச்சை கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க. சாப்பாடு ஊட்டி விடுறேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊட்டி விட்றாரு. அதுக்கப்புறம் அபி ஊட்டி விட்றாங்க. அப்படியே மாறி ஊட்டையில் அவங்க சொன்னது உண்மைதான், அவ்வளோ ஒரு பரஸ்பரம் வருது பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அபி அப்படிங்கிறாரா. அப்படி பார்க்குறாங்க. அவங்களால சந்தோஷம் தாங்கலை. எப்படிங்க அப்படிங்கிறாங்களா. எப்படி அவங்க கரெக்டாக கணிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்களா. அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக ஊட்டி விட்றாங்க. அப்படியே உதடில் ஒட்டியிருக்கு, அதை எடுத்து அழகாக திங்கிறாரு. இவங்க அபினால தரையில் நிற்கல, சந்தோஷம் தாங்கலை. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு தாத்தா பாட்டி பார்க்க வராங்க. காணோம், எங்கங்க அப்படின்னு பார்க்குறாங்களா. ஐயோ ஒருத்தலையுமே காணுமே அப்படிங்கிற. கரெக்டாக இங்கே லெட்டர் எழுதிச்சிட்டு போயிருக்காங்க. நாங்கள் இப்போ என்னை தேடாதீங்க, நாங்கள் சாயந்தரம் தான் வருவோம், நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறாங்களா. ஐயோ நம்ம 2 பேரும் மட்டும் எப்படிங்க என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு அபி கேட்க. அட்டே அப்பா ஒன்றுமே பண்ண முடியாதாக்கும் அப்படிங்கிற. ராகவ் 2 பேர் மட்டும் போதும் அபி, உலகத்திலே இருக்கிற 1008 லட்சக்கணக்கில் இருக்கிற ரொமான்ஸு, விளையாட்டு, என்ஜாய் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணலாம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்படியா எப்படி அப்படிங்கிற. அதில் கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு
கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சோன்னே இவங்க அப்படியே சொர்க்கம் தாங்க முடியல. ஐயோ விடுங்க அப்படிங்கிறாங்களா. கையை பிடிச்சி அழகாக ஒரு கிசு தாங்க கொடுக்குறாரு. அவ்வளோதாங்க அப்படியே சொக்கி போய் விழுந்துடுறாங்க. பார்த்தியா, ஒரே ஒரு முத்தத்துக்கே நீ என் மேலே சாஞ்சிட்ட. நீ சொல்கிறியே நம்ம 2 பேரும் தனியாக இருந்து என்னத்தை சந்தோஷப்பட போகிறோன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் நம்மளை தனியாக விட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்களா. இல்லைங்க அப்படின்னு சொல்லலை. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்குது. இப்போ தான் நான் 1 போட்டிருக்கேன், அடுத்து 2, 3, 4 அப்படின்னு சொல்லி போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முனங்கையிலேருந்து உங்களை சோல்ட்ரு வரைக்கும் கிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களால அபிக்கு சந்தோஷம் தாங்கலை. என்ன அபி, உனக்கு என்னை பிடிக்கலையா அப்படிங்கல. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களை பிடிக்கலன்னு சொன்னால் எனக்கு நாக்களிரும், அப்படிலாம் இல்லை அப்படி சொன்னேன். 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க. இல்லை நம்ம வெளியில் தோட்டத்துக்கு போவோமா அப்படிங்கிறாங்க அபி. ஏன் அபி பிடிக்கலையா அப்படிங்கிற. இல்லைல்ல எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறாங்களா. அதே தான், அதுக்கு தான் அவனை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க. 2 பேர் வெளியில் போகிறாங்களா பார்க்குறாங்க. அப்படி தோட்டம் துறவு அவங்க வயல்வெளியெல்லாம் பார்க்குறாங்க. எல்லா பக்கட்டும் இந்த தாத்தா விட்டு பாடுது தாங்க எல்லாமே. இவங்க தான் ஒன்றும் இல்லை வித்துட்டாங்களே பார்க்குறாங்க. யாருமே இடைஞ்சல் இல்லையா, கத்தி பேசுகிறாங்க, அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ சந்தோஷமாக இருக்கா அபி உனக்கு அப்படிங்கிறாங்க. எப்படிங்க அப்படிங்கல. நீ சொன்னில்ல யாருமே இல்லாமல் நல்லா என்ஜாய் பண்ணணுன்ட்டு, அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப 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 சந்தோஷப்படுறாங்க. அப்படியே பார்த்தா ஐ லவ் யூ ராகவ் அப்படிங்கிறாங்க. இவரும் ஐ லவ் யூ அபி அப்படிங்கிறாங்க. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க இங்கே பார்த்தா இந்த தோட்டம் இந்த பம்பு செட்லாம் எல்லாம் தாத்தா பாட்டிட்டு தான் அப்படிங்கிறாங்க அபி. அப்படியே பார்க்குறாங்க, ரசித்து பார்க்குறாரு. வா சூப்பராக இருக்கே, அழகாக இருக்குது அபி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அபியும் அப்படியே சிலுத்துக்கிட்டு நிற்கிறாங்களா. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, அப்படி தான் இருக்குப்போ, என்ன ஒரு பச்சை பசுமையான சோலை அப்படிங்கிறாங்க. என்ன அப்படியே ஓவராக ரசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லல. இங்கே அபியை பார்த்து ரசிக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அவட்ட பாவி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக மாமரங்களாக இருக்குது. அதில் ஏறிட்டு மாங்காய் பறிக்கிறாங்க, கொய்யா மரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பம்பு செட்டில் குளிப்போமா அப்படிங்கிறாங்க. குளிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குளித்து இறங்கிடுறாங்க. ஏங்க அப்புறம் மாற்ற ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறாங்க. துண்டெல்லாம் இந்த தான் வச்சுருக்காங்கல்ல பாட்டி தாத்தா, அதில் தோட்டிக்கிறோம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செம்மையாக அப்படியே குளிக்கிறாங்களா. குளிச்சுட்டு அப்படியே ஒரு முங்கிட்டு அப்படியே தண்ணியில் பம்பு செட்லேருந்து எந்திரிக்கிறாங்க. அபி எந்திரிச்ச கையோட பார்க்குறாங்க. அப்படியே அபி ராகவுக்கு அப்படியே சொர்க்கமாக வந்துடுது, தாங்க முடியலை. எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது அபி அப்படிங்கிறாங்களா. அப்படியே டக்குன்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தண்ணியில் கட்டி பிடிச்ச கையோட எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, உன்னை நான் ரொம்ப நோகடிச்சிட்டேன் அபி, ஏங்க பழசெல்லாம் பேசிக்கிட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. நான் ஆசைப்பட்டதை நீங்கள் என்னை நிறைவேற்றி வச்சுட்டீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அபி சொல்ல, நீ ஆசைப்பட்டது ஒன்று மட்டும் இல்லை அபி, இன்னும் என்னென்ன ஆசைன்னு சொல்லு, அதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றத்தான் தீருவேன். நீ சொன்ன யாருமே இல்லாத இடத்துல நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், எந்த ஒரு கேள்வி கேட்பாடு இல்லாமல், ஃபோன் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னு சொன்னியா, அதான் ஃபோன்லாம் வச்சுட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே 2 பேரும் அவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு மேலே வர்றாங்க. எங்கே ஈரமாயிடுச்சு, நடுங்குதே, குளிரில் நடுங்குறாங்க. அப்புறமா வாங்க பம்பு செட் இருக்குல்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. பார்க்குறாரு ராகவ். அபி என்னது அழகா வீடு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஏங்க இது வீடு தாங்க அப்படிங்கிறாங்க. தாத்தா பாட்டி இங்கே ஒரு நாளைக்கெல்லாம் தங்கிடுவாங்க, விவசாயம் பண்ணுற நேரத்தில் ஆடு மாடு மனுஷங்க திருடைங்கெல்லாம் வருவாங்கல்ல, அதுக்காண்டி இங்கே தங்கியிருந்துட்டு தான் போவாங்க. அப்படியா, அதுக்காக தாங்க கட்டில் பாருங்க, சமைக்கிறது எல்லாமே இருக்குது. வா சூப்பராக இருக்கே, அட்டடா வாழ்ந்துட்டு இருக்காங்க மனுஷன். தாத்தா சரியான ஆள் தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறாங்க, அவங்க வாழ்கிறாங்க நம்ம தான் வாழலை அப்படிங்கல. ஏன் வாழாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு அபி கேட்குறாங்க. பின்ன நம்ம என்ன வாழ்ந்துட்டா இருக்கிறோம், 1000 இடைஞ்சல் வருது, ரொம்ப தூரம் கழிச்சு வந்திருக்கோம் அப்பவும் அப்படிங்கல. அதெல்லாம் நீங்கள் நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவா அபி அப்படிங்கல. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அப்போ இருந்தா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கதவை லாக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை அப்படியே நடுங்குது, தலையெல்லாம் அப்படியே தான் இருக்குது. டக்குன்னு துண்டு எடுத்து அப்படியே தோட்டி விடுறாங்க. தோட்டி விடையிலே அழகாக தேய்ச்சி விட்டுட்டே அப்படியே நெத்தியில் முத்தம் விடுறாங்க. அவ்வளோதாங்க, 2 பேருக்கும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. அபிராகவும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போவோமா அப்படிங்கிறாங்க. வா இன்னொரு குளியல் போட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்களா. ஆமாம் குளிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிடுறாங்க. குளிச்சுட்டு அதே ஈரத்தோடய வர்றாங்க. 2 பேரும் கிளம்பி தாத்தாவும் பாட்டியும் வர்றாங்க. என்ன வீட்டில் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு பார்த்தா தோட்டத்துக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி செம்மையான என்ஜாய் அப்படிங்கிறாரு ராகவ். அப்பா நடுங்கிக்கிட்டு இருக்கீங்க, போய் முதல் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமா ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் மாற்றிட்டு வாங்க நான் அப்புறம் வரேன். என்னது அப்புறமா, என்னடி என் பொண்டாட்டி தானே நீ,
ஆமாம் இதில் என்ன சந்தேகம், அப்புறம் என்ன வா வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஐயோ வேணாம் அப்படிங்கிறாங்களா. அடிப்பாவி முழுக்க நனைஞ்சதுக்கப்புறம் முக்காடு எதுக்கு, அதான் எல்லாமே அப்படிங்கிற. ஐயோ வெட்க வருது அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா பாட்டியும் என்னம்மா போய் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க போங்க. இல்லை பாட்டி தாத்தா இவ ஐயோ வேணாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸாக கழட்டிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க. அபி அவ்வளோதாங்க, ராகவ் அவ்வளோதான் ஃப்ளாட் ஆயிடுறாரு. அவரால் தனியாக அங்கே நிற்க முடியல, ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அபியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.